மிஷின் வந்து கீழே எடுக்குதுல்ல, அது கீழே ஃப்ளோர் டச் ஆக மாட்டேங்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃப்ளோர் எம்டியாக இருக்கிற டைமில் நீங்கள் எதுவுமே எடுக்க வேணாம். ஏதாச்சும் ஒரு பால் அட்லீஸ்ட் வந்துருச்சுன்னா அது கரெக்டாக பிக் பண்ணும். ஒன்லி ஒன் பால் இருக்கிற டைமில் நீங்கள் பிக் பண்ணணும் கரெக்டாக. அந்த தலையை பிடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். குரூப் ஆஃப் பால் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வரும். இங்கே பாருங்கள், சுத்தமாக வரல பாருங்கள். ஏன்னா சைடில் வந்து அது இடித்ததுனால அந்த சப்போர்ட்னால் அது புல் பண்ண முடியல. இப்போ ஒரு பால் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். கரெக்டாக ஒரு பால் போட்டேன். அது ஒரு பால்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுது பாருங்கள். ஸோ இது பாருங்கள், சிங்கிளாக இருக்குது பாருங்கள். ஒரு 2 பால்ஸ் மட்டும் தனியாக இருக்குது. அந்த மாதிரி டைமில் தான் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் சைடில் இல்லாமல் அது கீழே வந்து நீங்கள் பிக் பண்ணணும். இப்போ ஒரு பால் போட்டோன்னே பாருங்கள், கீழே அதர் 3 பால்ஸ் அதை டச் பண்ணி கீழே